ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நெட் அண்ட் சர்வர் அப்படின்ற கான்செப்டை நோட் ஜேஎஸ் கோர்ஸ்ல இன்னைக்கு கற்றுக்கிற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்டர்நெட் அப்படின்றது எதுக்கு கற்றுக்கிறணும் இந்த நோட் ஜேஎஸ் கிளாஸ் அப்படின்றது அப்படின்னா, இப்போ ப்ரௌசரில் ஏதோ ஒரு விஷயத்த சர்ச் பண்ணுறோம். அது வந்து சர்வரோட அது கம்யூனிகேட் பண்ணணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், இல்லை ரிசோர்ஸ் ஏதோ வேணும் அப்படின்னா நிச்சயமாக அங்கே தேவை என்ன? இன்டர்நெட் அப்படின்றது. அப்போ அந்த இன்டர்நெட் பற்றி நம்மளுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் சர்வர் அப்படின்றது எப்படி பில்ட் ஆகுது அண்ட் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது எப்படிலாம் போகுது, அதோட ஃபார்மேட் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ லெட் us see this server client architecture with the help of restaurant analogy. ஸோ இப்போ வந்து ஒரு கஸ்டமர் இருக்காரு. அந்த கஸ்டமர் வந்து ஹோட்டல் போறாரு. ஹோட்டல் போயிட்டு அவருக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றாரு. ஸோ அந்த ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னே என்ன பண்ணுவாரு, வெயிட்டர் அந்த ஃபுட்டை வந்து எடுத்துட்டு, ஓகே இந்த ஃபுட் தான் வேணும்னு கேட்குறாரு அப்படின்றத எடுத்துட்டு நோட் பண்ணிட்டு நேராக செஃப்ட்ட போவார். ஸோ இந்த மாதிரி ஃபுட் வந்து கஸ்டமர் கேட்டிருக்காருன்றது சொன்னோன்னா அந்த செஃப் என்ன பண்ணாரு, அந்த ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு நேராக கஸ்டமர்கிட்ட போய் தருவார். ஸோ இதே மாறின ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் ஆக்சுவல் சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்சர்லையும் நடக்கும். ஒரு கிளைண்ட் என்ன பண்ணுவார், ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் google.com சர்ச் பண்ணுறாரு, இல்லை அமேசான் சர்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அமேசான் சர்ச் பண்ணுறாரு. அமேசான்ற இந்த ஒரு ரெக்வஸ்ட் நேராக இன்டர்நெட் வழியாக சர்வரை ரீச் பண்ணும். சர்வரை ரீச் பண்ணோன்னா அந்த சர்வர் வந்து ரெக்வஸ்ட்டை வாங்கி அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும். ஓகே, என்ன கேட்குறாரு, அமேசானில் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் கேட்குறாரா, இல்லைன்னா ஆர்டர்ஸ் லிஸ்ட் கேட்குறாரா, இல்லை அவரோட ப்ரொஃபைலில் எதுவும் சேஞ்சஸ் ஆர் சம்திங் கேட்குறாரா அப்படின்ற மாதிரி அவரோட ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அவருக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் தரணுமோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து தரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் சொன்னேன், ஒன்றும் இன்டெப்த்தாக சொல்லலை எப்படி இன்டர்நெட் ஒர்க் ஆகணும். ஸோ லெட் வி சி த டீட்டெயில்டு ஓவர்வியூ ஆஃப் ஹவ் இன்டர்நெட் ஒர்க்ஸ். ஸோ இன்டர்நெட்டில் இங்கே example.com சொல்லியிருக்கேன். ஸோ லெட் மீ டேக் அஸ் amazon.com. amazon.comன்றத நான் இன்டர்நெட்டில் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பண்ணுவேன். சர்ச் பண்ணோன்னா என்ன நடக்கும்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இந்த amazon.comன்றது என்னது அப்படின்னா ஒரு டொமைன். ஸோ இந்த டொமைன்ன்றது வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா சர்வர்ஸ் அப்படின்றதுக்கும் டொமைன் அப்படின்றது வந்து இருக்கும். அந்த டொமைன் இஸ் அசோசியேட்டட் வித் ஐபி அட்ரஸ். இப்போ இந்த ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணாதான், பிகாஸ் ஐபி அட்ரஸ் இஸ் அ யூனிக் ஒன், am I right? ஸோ எனக்கு ஒரு டொமைன் நேம் கொடுக்குறதோட ஐபி அட்ரஸாக கொடுத்தா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் த ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் டு லொக்கேட் இட். ஸோ அதனால டிஎன்எஸ் என்ன பண்ணும், ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், ஐ வாண்ட் டு விசிட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட வீடு அப்படின்றது cannot sounds மீனிங்ஃபுல். பட் ஆனால் ஊரை பக்கத்தில் இருக்கு, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வச்சு சொன்னேன்னா இட் வில் பி வெரி ஈஸி டு லொக்கேட், am I right? த சேம் வே ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக அவங்களோட அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸோட அட்ரஸ் தெரிஞ்சுட்டு நேராக அதுக்கு கனெக்ஷன் மேக் பண்ணலாம். கனெக்ஷன் ஆஃப் ஒய். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் வேணும்னா தேர் ஷுட் பி அ கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை மேக் பண்ணுறதுக்கு தான் டிசிபி அப்படின்றது தேவை, டிரான்ஸ்மிஷன் கனெக்ஷன் ப்ரோட்டோகால் அப்படின்றது. ஸோ இந்த கனெக்ஷன் ஒன்ஸ் மேக் பண்ணக்கப்புறமா ஹெச்டிடிபி அப்படின்ற இந்த ஒரு ப்ரோட்டோகால் மூலமாக நம்மளால ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து அதில் மூவ் ஆக போகுது. ஸோ இப்போ ப்ரோட்டோகால்னாலே என்னன்னு தெரியாது அப்படின்னா, இல்லை ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னாலே என்னன்னு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. இந்த பிகினர் கோர்ஸில் நம்ம அதை ஈஸியாகவே சொல்லி தந்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன? இப்போ உங்களோட டேட்டா இப்போ வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட் அனுப்பிச்சி விட்றீங்க, ஒரு 10 லைன்ஸ் ஆஃப் டேட்டா அனுப்பிச்சி விட்றீங்கன்னா அந்த 10 லைன்ஸ் ஒரே இதாக டேட்டா போகிறது இல்லை. என்ன ஆகும்னா அந்த 10 லைன் ஈச் அண்ட் ஒன் பை ஒன் லைனாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி டேட்டா அப்படின்றது வந்து பைட்ஸாக செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் பைட்ஸாக மட்டும் செக்ரிகேட் பண்ணி பேக்கெட்ஸாக மாற்றுவாங்க. டேட்டா இஸ் கன்வெர்டட் இன்டு அ பேக்கெட். அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் அந்த பர்டிகுலர் கனெக்ஷன், டிசிபி மேக் பண்ண கனெக்ஷனில் மூவ் பண்ணணும் இல்லையா? அதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கல் வேணும், அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கல் வேணும். அப்போ அந்த வெஹிக்கல் பேர் தான் ப்ரோட்டோகால். இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால், எஃப்டிபி ப்ரோட்டோகால், இந்த மாதிரி நிறையா ப்ரோட்டோகால் இருக்குது. எல்லா ப்ரோட்டோகாலும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சம் ஆஃப் த எசென்ஷியல் ப்ரோட்டோகால்ஸ் என்னென்னா, எஸ்எம்டிபி அப்படின்றது என்னென்னா சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அது மெயில்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. டிசிபின்றது வந்து கனெக்ஷன் மேக் பண்ண போகுது. அண்ட் ஹெச்டிடிபி அப்படின்றது என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஓகே, இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா,
இப்போ வந்து ஒரு இமேஜ் டேட்டாவை எந்த ஃபைலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி ஜேபெக் ஆர் ஜேபிஜி, am I ரைட்? ஒரு வீடியோ ஃபைல் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எந்த ஃபைலில், எந்த ஃபார்மேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? எஸ், ஆப்வியஸ்லி MP4 ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில், டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ எனக்கு எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ், எல்லா விதமான டைப் ஆஃப் டேட்டா எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்ல வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்? தட் இஸ் வேர் ஹெச்டிடிபி கம்ஸ். ஸோ சாரி ஹெச்டி ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றது அப்போ தான் வருது. ஸோ ஒரு டாக்குமெண்ட் எல்லா விதமான டேட்டா அப்படின்றதையும் கன்சிஸ்ட் பண்ணுதுன்னா அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் இன்னொரு டாக்குமெண்ட்டோட லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஹோல் திங் வந்து ஒரு டாக்குமெண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்லைடுன்றது ஒரு டாக்குமெண்ட். இப்போ இதில் இந்த பர்டிகுலர் லிங்க் கேன், இந்த ஒரு லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு டாக்குமெண்ட்டை ரீச் பண்ணும். அதுதான் கூகுள் டாட் காமோட அந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட். அந்த ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை என்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ த சேம், இதுதான் வந்து இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் என்ன தேவை? ஹெச்டிடிபி அப்படின்றதும் தேவை. ஸோ ஹெச்டிடிபிஎஸ்னா செக்யூராக இருக்கும் அந்த கனெக்ஷன். இஃப் இட் இஸ் ஹேஸ் மோர் செக்யூர் தென் தட் இஸ் கால்ட் அஸ் ஹெச்டிடிபிஎஸ். ஓகே, இப்போ வந்து யூஆர்எல் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். யூஆர்எல் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம சர்ச் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் யூஆர்எல்லாக கன்வெர்ட் ஆகி தான் போகும். இந்த யூஆர்எலோட ஃபார்மேட் அப்படின்றது வந்து பார்த்துடலாம். த ஃபர்ஸ்ட் திங் வந்து யூஆர்எல்ல வருது ஹெச்டிடிபிஎஸ். இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்றதுனா ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகால் என்ன மாதிரியான ப்ரோட்டோகால் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். தென் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியது டொமைன் நேம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் வேல எடுத்துக்கிறோன்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்டோட நேம் தான் நம்மளுக்கு இங்கே டொமைன். இப்போ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் பேர் சொல்கிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் நேம், அந்த ரெஸ்டாரண்ட்டில் வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐ எம் கோயிங் டு ட்ரை அப்படின்றது வந்து பாத். ஸோ அதை வந்து பேக்ஸ்லாஷ் கொடுத்து அந்த பர்டிகுலர் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் இந்த டெசர்ட் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அமேசான் ரியல் வேர்ல்டில் எடுத்துக்கிட்டோம்னா Amazon.com அப்படின்றதுக்கு அடுத்து பேக்ஸ்லாஷ் கொடுத்து ப்ராடக்ட்ஸுன்ற ஒரு இது இருக்கும், இல்லைனா ஆர்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன மீன் பண்ணுது? அந்த அமேசான் அப்படின்ற டொமைனில் அந்த சர்வரில் எனக்கு இந்த விஷயம் தான் வேணும், எனக்கு ப்ராடக்ட்ஸோட டேட்டா தான் வேணும், எனக்கு ஆர்டர்ஸோட டேட்டா தான் வேணும், இல்லை ப்ரொஃபைலோட டேட்டா தான் வேணுன்றது ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூஆர்எல் ஒர்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னா ரெக்வஸ்ட் மெசேஜ் அண்ட் ரெஸ்பான்ஸ் மெசேஜ். இந்த ஹெச்டிடிபின்றது ரெக்வஸ்ட் கொடுக்கும் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் இல்லையா? அந்த ரெக்வஸ்ட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மெத்தட். ஸோ இது வந்து கெட் மெத்தடா, இல்லை புட் மெத்தடா, டெலீட் மெத்தடா, போஸ்ட் மெத்தடா, இந்த 4 எசென்ஷியலான விஷயம். இதை தாண்டி நிறைய விஷயங்களும் இருக்கு. இப்போ இந்த கெட்டுனா என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ரிசோர்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபெச் பண்றீங்க, ஒரு ரிசோர்ஸை ஃபெச் பண்றீங்க, ஜஸ்ட் அந்த ரிசோர்ஸை ஷோ மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா அதை கெட்டுன்பாங்க. இதே ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ்ல ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை புட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவீங்க. டெலீட், ஆஸ் த நேம் சஜஸ்ட், ஏதோ ஒரு ரிசோர்ஸை டெலீட் பண்ணணும்னா டெலீட் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. போஸ்ட்ன்றது ஏதோ ஒன்று புதுசாக அப்லோட் பண்ண போறீங்கன்னா போஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 4 மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்னன்னா ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்றத வச்சு நம்மளுக்கு ஒரு மெசேஜோட அக்னாலேஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இன்ஃபர்மேஷனல். இப்போ இந்த மெசேஜ் வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா அது இன்ஃபர்மேஷனல்பாங்க. சக்ஸஸ்ன்றது என்னன்னா நான் கொடுத்த ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரீச் த சர்வர் அண்டு அதுக்கான ரெஸ்பான்ஸுன்றதும் கரெக்டாக வந்துருச்சுன்றது தான் சக்ஸஸ். அது வந்து 200லேருந்து 299 அப்படின்ற கோடு வழியாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த ரெக்வஸ்ட் மூலமா இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிருக்குன்னா அது ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளைண்ட் எரர் வந்துருச்சுன்னா, இப்போ கிளைண்ட் சைடு நம்ம சைடில் ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் கிளைண்ட் எரர்ன்பாங்க. இப்போ சர்வர் சைடில் ப்ராப்ளம் இருந்தால் சர்வர் சைடு எரர். இது எல்லாத்தையும் நம்ம நேம்ஸ் வச்சு சொல்கிறோம். பட் ஆனால் இது எல்லாமே நம்பர்ஸாக இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து 100ல இருந்து 599 வரைக்கும் இருக்கும். இந்த ஒவ்வொரு ரேஞ்ச் அப்படின்றதும் அந்த பர்டிகுலர் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, வி சி நெக்ஸ்ட் திங்.
ஸோ யூஸ்வலி client gives request and the requested server will process it and provide the response. Now let us see why there is cookies and sessions. நம்ம ஏதாவது ஒரு வெப்பேஜுக்கு போகிறோம், வெப்பேஜுக்கு போனோம்னா அந்த இடத்துல அக்செப்ட் குக்கீஸ்ன்றது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்னா, ஹெச்டிடிபி வந்து ஒரு கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால்னாங்க. அதாவது நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சி விடும் போது அந்த ரெக்வஸ்ட் நேராக அந்த சர்வர் ரீச் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்ற அந்த ஒரு திங் வந்ததுக்கப்புறமா அதுக்கும் இதுக்குமா ஃபர்தராக எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. அந்த கனெக்ஷன் அப்படியே கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? நம்ம ரெஸ்டாரண்ட்டே எடுத்துக்கிறோமே, ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறோம். எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபுட்டு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் பிடிச்சிருந்தது. நான் போயிட்டு அந்த ஷெஃப்ட்டையும் நிறையா பேசியிருந்திருக்கேன், வெயிட்டரையும் தெரியும். நான் வந்துட்டு சொல்கிறேன் வெயிட்டர்கிட்ட, ப்ரோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ஹோட்டலில் ரீச் பண்ணேன், விசிட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ தட் வந்து எனக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சிருந்தது, எனக்கு அதே மாதிரி ஃபுட்டு எனக்கு தாங்க அப்படின்றேன். ஸோ செஃப்ட்ட போய் சொன்னால் செஃப்புக்கு ஐடியாவே இருக்காது, யார் இந்த பர்டிகுலர் பர்சன், இந்த கிளைண்ட் யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி தான் வரும். ஸோ த சேம் திங் தான் இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்லையும் நடக்கும். ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் தந்த உடனே இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? இப்போ ஏன்னா நம்ம லாகின் பண்ணுறோம், லாக் அவுட் பண்ணுறோம், இதெல்லாமே வந்து செஷன் அப்படின்னு தான் சொல்லப்படும். இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்வஸ்ட் வந்து வெப்பேஜுக்கு போகும், அதாவது சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து கிளைண்ட் சைட்லேருந்து சர்வருக்கு போகும். உடனே அந்த சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட்டில் பார்க்கும் குக்கீஸ் எதுவும் இருக்கான்னு பார்க்கும். குக்கீஸ் இல்லைன்னா என்ன பண்ணும், குக்கீஸ் ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்துரும், ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கும். ரெஸ்பான்ஸில் அந்த குக்கீஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அந்த குக்கீஸ் அப்படின்றது வந்து உடனே அந்த கிளைண்ட் வாங்கினோன்னே, ரெஸ்பான்ஸை வாங்கினோன்னே அதில் உள்ள குக்கியை ப்ரௌசரோட குக்கீஸில் போயிட்டு ஸ்டோர் பண்ணிடும். ஒன்ஸ் ப்ரௌசரோட குக்கியில் ஸ்டோர் பண்ணக்கப்புறமா ஆன் எவ்ரி டைம் ஆன் த கன்சிக்வெண்ட் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் அடுத்து த நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் எல்லாத்துலேயுமே ரெக்வஸ்ட் போகும்போது குக்கீஸோட தான் போகும். ஸோ அகெயின் அந்த சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை செக் பண்ணும்போது அங்கே குக்கி இருக்கும். ஸோ அந்த குக்கி இருக்கும் போது என்ன பண்ணும், ஆஹா இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஆச்சு, அப்போ இவருக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டாக நம்ம வந்து டேட்டாஸ் தருவோம், நம்ம ரிசோர்ஸ் தருவோம் அப்படின்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ குக்கி அண்ட் செஷன் பார்த்தோன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ நான் ரெக்வஸ்ட், ரெஸ்பான்ஸ், குக்கீஸோட நீடு, செஷனோட நீடு, அண்ட் தென் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகும், டிஎன்எஸ், எஃப்டிபி, ஹெச்டிடிபி, இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். இது வந்து பேசிக்கலி இப்போ இனி ஃபர்தராக நம்ம கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யா, as you see, நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டில் ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜேஎஸ் இதை தான் யூஸ் பண்ணி வந்திருக்கோம். மேபி ரியாக்ட் அண்ட் ஃபர்தர் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணலாம். பேக் எண்டில் நம்ம நோட் ஜேஎஸ், அதாவது கிச்சன் பார்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம கோர் லாஜிக் அண்ட் தென் வந்து டேட்டா மேனேஜ் பண்ணுறது, ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறது, ரெஸ்பான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்கில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் டு ஸ்டார்ட் புக். ஸோ in the further video la next concepts la topic la we will see you again. Thank you.